கேரண்டி கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். மீனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. தெரிஞ்சிடும். மீன் நல்லா இருக்கா? ஏய் 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 கீழே இன்னும் கட்ட பழக்கம். அவன் வருவான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எவ்வளோ வருவான். யாருண்ணா? பிரகாஷ் வரா. ஃபோன் வாங்கிக்க. ஃபோன் வருது கூட. சொல்லுண்ணா கோதுமா போட்டு கொடுத்துட்டு போங்க. ஓ ஓ நாங்கள் உனக்கு மீன் வாங்குற அனுபவம் வந்து வச்சுக்க. எனக்கு மீன் ஓட்டுற அனுபவம் அதிகம். அதனால சொல்றது மட்டும் செய். அப்படியே குதிரை 5 மணி நேரம் சாப்பிடுங்க. அப்படியே கேட்டா அண்ணா ஒருக்கா மாதிரி குழம்புக்கு. ஆமா ஆமாம்மா இதில் எது வேணாலும் பண்ணலாமா? இதில் டியூனோட சரி வருதுண்ணா. இந்தாங்க இந்தாங்க அதான் வேணுமா? உரங்களை மீனான்னு தெரியல. இந்த உரங்களை மீனா லைன் மீனான்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை இருக்காது இல்லையா? ஓ பில்லட்ல இவ்வளோ பிரச்சனை வரணும் கஷ்டப்பட்டு அப்படியே உடையாரமா அப்படியே பிடிச்சிருந்தாங்க. கடமை வந்தது நாங்கள் சரி கடமை. ஆமாம் எவ்வளோ நேரம் கேட்டேன் கொடுக்கவே இல்லை. இது கேட்டேன் காசு உங்ககிட்ட வெட்டுறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போவோம். எவ்வளோ மீன் வருங்க காசு கூட கொடுத்துறேன்றேன். ஆனான்றது பா நீ எவ்வளோ நாள் தான் அவ்வளோ பார்க்க வீடாக தூக்காடி நான் பார்த்தேன்னா அண்ணா வந்து கேட்கறா. நம்மளோட காலேஜ் வேற அவங்களோட காலேஜ் வேற. ஆமா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி பச்சைப்பன் காலேஜ் போய் வராது. ஏன் சொல்ல பச்சைப்பன் காலேஜ் வந்து ஆல்ரெடி இங்க இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அங்கே தான் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்க மீன் வெட்டுற கடையில் செவல் பொங்க வைக்கிற மாதிரி நீ வைக்க முடியாது. ஓகே நீங்க எத்தனை வேணும் வாங்க. பொறுமையாக கூட வாங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. நாளைக்கு கூட வாங்க. தம்பி இப்படி வரைட்டே வா. சூப்பர் அப்படியே பண்ணி நம்பர் தம்பி தலையெல்லாம் தனியாக தலை வயிறு பீஸு போன் வேண்டுமாம்மா? போன் வேண்டாம். தலையை வயிறு பீஸ் மட்டும் விட்டுங்க. நீங்கள் தள்ளிடுங்க. உங்கள் மேலே போடக்கூடாது. நீங்கள் தள்ளிடுங்க. பெரிய மீன் நல்லா வரணும்னு வச்சுக்கா. அன்னைக்கு வட்ட பாலையோட ரொம்ப பிடிச்சியா? அவன் மத்தினது மாலைக்கணம் வட்டது ரொம்ப பிடிச்சி. இப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிலோ இருக்கு பாறை. அவர் தான் வட்டினாரு. நம்ம கிட்டலாம் வந்தா இங்கே கத்தியாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு வீட்டில் எப்படிமா அப்படியே உடம்பு வாய்வில் போய்க்குவாரு. உடம்பு வைக்காமல் மீன் வெட்டுறது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு போட்டுக்காரன் லைன் போட்டுக்காரன். ஐயா வாங்க. ஓ கொடுத்துடலாம். நல்லா வாழலாம் தண்ணி. அந்த இன்னும் ஒரு மீன் இருக்குமா உங்களுக்கு? ஒரே பால் ஒன்று இருக்கு. அது மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம்.
கேட்கறேன் 2 minutes. என்னடா என்ன எங்கடா கத்திக்கான் ஓகேவா? டிக்கெட் நான் பண்ணா 2 செகண்ட் கூட இல்ல போன்லெஸ் ஆல்ரெடி வந்துச்சு. நான் தான் இப்போ கட் பண்ணணும். நீங்க 200 மீன் வெட்டணும் நம்ம இஷ்டத்துக்கு வெட்டுற மாதிரி தான் விட்டுருவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள்லாம் போட்டுட்டு எவ்வளோ 1000 ரூபாயா? 1000 ரூபா 1200. $200 மட்டும் போடுங்க. என்ன ரொம்ப போச்சு. ஆனால் அதையும் கொடுத்துருங்க, அவங்ககிட்டே கொடுத்துருங்க காசு. அவங்க தான் மீன் வெட்டுற காசு அவங்க என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. திருப்பதி மெயினாக தெரிக்குதுல்ல இது யாரு வரணியா? ஆமாம், திருக்கி வீடியோ எடுக்கவே இல்லை, வரவே இல்லையே. தெரிக்குதுண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே பக்கா. நீங்க உடம்பு சரியில்லை, ஆள் வரல. வருவாங்க பார்த்தா ஆளை காணும். உடம்பு முடியல, சத்து இல்லை, மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சத்து பஸ்ஸு தாங்க அதிகம். மனுஷன் நல்லா நிம்மதியாக இருக்க வேண்டிய மனுஷன் அம்பாச்சி சேத்தலாம் வச்சுட்டாரு. சரி, அம்பாச்சி சேத்தலாம் வச்சுட்டாரு. ஆமாம், ஆனால் தம்பி கூட பிறந்த தம்பி ஒருத்தன் அமைக்கிட்டு அதில் கையால் பண்ணி போயிட்டான். சின்ன தம்பி சின்னவன். அப்போ ஜோல்கிட்ட வீடு நகைன்னு வீடியே கையெழுத்து போட்டு வாங்கிட்டானிங்க. வீட்டிய லோன் வாங்கி போடணும் பொண்ணான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு பவர் வாங்கி இருக்குமா, பவர் வாங்கி வாங்க